கவின்குமார் என்கிற ஒரு ஐடி ஊழியர் வந்து ஒரு பொண்ணை காதலிச்சதுக்காகவே அவரை ஆணவ படுகொலை பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நம்ம நிறைய விஷயம் சொல்லணும்னா, எனக்கு இந்த விஷயத்த பத்தி சொல்ல சில காரணங்களால எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லலாம். ஆனா பல காரணம் இருக்கு. இதை பத்தி சொல்ல என்னை விட தகுதியான ஆளு யாரும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் உதாரணமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ள நான் போறேன். என்ன விஷயம்னா, இப்போ சாதிகள்ல வேற்றுமை ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு பேச்சு பொருள் வந்து சமூக ஊடகத்திலேயே நிறைய விஷயத்த பேசுவாங்க. ஒற்றுமைகள் சொன்னோம்னா நிறைய பேசுவாங்க, வேற்றுமைன்னு சொன்னோம்னா நிறைய பேசுவாங்க. அப்படி அப்படி பார்க்காம இந்த சாதிகள்ல உள்ள ஒற்றுமை வேற்றுமை இதே ஆக்சுவலா பிரிவினை ஏற்படுத்துறது தான். அதனால இந்த டாபிக்கை நம்ம சாதிங்கிற ஒரு விஷயத்த உள்ள கொண்டே வரக்கூடாது. எப்படி பார்க்கணும்னா, வேற்றுமை ஒற்றுமை அப்படிங்கிறத ஒரு தனி மனிதனுடைய, அதாவது ஒரு ஒரு நபருடைய திங்கிங் வந்து வேற்றுமையா இருக்கா ஒற்றுமையா இருக்கா, இந்த விஷயத்தை தான் நம்ம கொண்டு போகணுமே தவிர இது உள்ள கேஸ்ட் உள்ள வரவே கூடாது. இப்போ ஒரு தனி மனிதனுடைய ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ஒரு 3 பேர் இருக்காங்க. ஒரு குடும்பம் 3 குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல 3 பேரும் 3 பாயிண்ட் ஆஃப் வியூல இருப்பாங்க. ஓகேவா? 3 பேர் குடும்பத்திலயும் 3 பேர் லவ் பண்ணுவாங்க. இது நான் சொல்றது வந்து இது ஓகே. இப்போ வந்து ஒரே கேஸ்ட் உள்ளவங்க இருக்காங்க 3 பேர். 3 குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 குடும்பத்திலையும் 3 குடும்பத்துக்குமே தெரியாது அந்த 3 குடும்பத்திலயும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஒரு குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு குடும்பத்துல அந்த ஒரு பையன் லவ் பண்றான் அப்படின்னா, சரி ஓகே, வேற ஒரு நீங்க சொல்றீங்க கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பல வருஷமா வருஷமா சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் இப்போ வரையும். ஓகேவா? ஆனா ஓகே, அந்த கீழ் ஜாதிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சாரா பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன், வந்து நான் சாக போறேன் அந்த பொண்ணு இல்லைனா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்போ சரி ஓகேப்பா, நான் எப்படி வேணாலும் போயிட்டு போறோம், நீ போயிட்டு நல்லா இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. ஓகே, ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லிட்டு அனுப்புவாங்கன்னா, நம்ம பக்கத்து வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா இது மாதிரி விஷயம் நம்ம அசிங்கப்பட்டு போயிருவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லிட்டு, ஆனா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது ஒரு சாரா. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இதே கான்வர்சேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பையன் அதே மாதிரி சொல்றான், சரிங்களா? அப்பவுமே அந்த பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, ஓகே ஓகே, லவ் பண்ணது ஒரு 5 வருஷமோ 7 வருஷமோ 8 வருஷமோ சம்திங், ஓகேங்களா? அப்போ உன்னை சின்ன குழந்தையில இருந்து வளர்க்குறோம். ஆனா எங்களை விட்டுட்டு நீ லவ் பண்ற பொண்ணுக்காக சாக போறோம்னு சொல்ற. அப்போ நாங்கெல்லாம் செத்தா பிரச்சனை இல்லையா அப்படின்னு பேசும் பொழுது, சரி ஓகே, சில அதே மாதிரி அதே மாதிரி பசங்க மூணு மூணு பசங்களுமே 3 விதமா இருப்பாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு பசங்க ஒரே மாதிரி திங்கிங் பண்ண மாட்டாங்க. ஒருத்தவங்க எனக்கு என்னோட லவ் முக்கியம் அப்படின்னு யோசிப்பாங்க. இன்னொருத்தவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, என்னோட முக்கியம், நான் லவ் பண்றவங்களும் முக்கியம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிறவங்க எது எங்கிட்ட அதிக பாதிப்பு இல்லைன்னு பார்த்து முடிவெடுப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த பையன் வந்து ஓகே, அவங்க ஃபேமிலி சொல்றதை கேட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இது 2. 3வது சார்பை வந்து ஒண்ணு அங்கேயும் போக முடியாம இதையும் ஏத்துக்க முடியாம நான் அதே மாதிரி செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ அங்க போறதை விட இங்க வந்து நீயே செத்துரு அப்படின்னு சொல்ற பெற்றோர்களும் இருக்காங்க. ஓகே, அவங்களுமே ஓகே. சில விஷயங்கள் இது எல்லாமே நான் ஒரு கற்பனையாக தான் சொல்றேன் தவிர எதையும் நடந்த நிகழ்வாகவோ நான் சொல்ல வரல. சரிங்களா? இப்போ இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா ஓகே, அந்த அந்த பொண்ணை கொண்டுட்டாங்கன்னு சொல்லுங்க. சாதிய காரணமாக ஓகே, வேற ஒரு காஸ்ட் பையனை லவ் பண்றீங்க, ஒரு பொண்ணை லவ் பண்றீங்கன்னா அந்த பொண்ணையோ பையன் கொண்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது 3. ஓகேங்களா? இந்த 3 விதமா இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? நான் எக்ஸாம்பிளுக்கு 3 விஷயங்கள் எடுத்திருக்கேன். இந்த 3 விஷயங்களையுமே ஒற்றுமை என்னன்னு பாருங்களேன். இவங்க இந்த 2 வீடு பேசுவாங்க, வேற பக்கத்து சுத்தி உள்ள வீடு பேசுவாங்க. இந்த 2 வீட்லயும் இதே மாதிரியான டாபிக் தான் அங்கேயுமே இருக்கு. நம்ம பக்கத்து வீட்டுல தெரிஞ்சா என்ன ஆகும், அவங்களுமே நம்ம பக்கத்து வீட்டுல தெரிஞ்சா என்ன ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுதான் நார்மலா உள்ள ஒவ்வொரு மனுஷங்களையும் ஒற்றுமையா நான் பாக்குறேன். இது என்ன ஒற்றுமைனா, இது ஒற்றுமை வேற்றுமை நம்ம பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், ஒற்றுமை வேற்றுமைன்னு கிடையாது. மனிதனோட திங்கிங் மட்டும்தான் இந்த இடத்துல மாற வேண்டியது இருக்கு. என்ன விஷயம்னா, சரி ஓகே, இவங்க தானே யோசிக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களும் ஒரே மாதிரியான திங்கிங் தான் யோசிக்கிறாங்க. ஆனா அதுல டிஃப்ரெண்ட் இருக்கு. என்னன்னா, இவங்க அவங்கள பத்தி என்ன நினைப்பாங்க, இவங்க அவங்கள பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு திங்கிங்லயே மூலத்தையுமே இழந்துட்டாங்க. நிறைய விஷயங்கள் இழக்கப்படுது அந்த இடத்துல. அப்போ
இப்போ அவங்க அந்த திங்கிங் ப்ராசஸ் எல்லாம் சேமா இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? ஒரு மனுஷங்களோட அந்த அவங்க 3 குடும்பத்திலயுமே திங்கிங் ப்ராசஸ் சேமா இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஓகே, என் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். அவங்களும் என் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க. அவங்களும் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க. அப்படின்னா 3 பேரும் லவ் பண்றாங்க. 3 பேருமே சந்தோஷமா இருந்து சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? அது எந்த கேஸ்டோ ஏதோ இருந்துட்டு போகட்டும். அதுதான் நம்ம கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ல வர்றது. இது 100 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்கு. இந்த கேஸ்ட்ங்கிறது உள்ள வந்து 100 ஆண்டுகளாவே இருக்கு. ஆனா நீங்க சாதியத்துல ஒற்றுமை கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. அந்த வார்த்தையை கொண்டு வர அவசியமும் கிடையாது. இது மாதிரியான திங்கிங்க சேஞ்ச் ஆனாலே இப்போ அந்த அந்த இடத்துல இது மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் ஆயிருக்காது. ஏன்னா அடுத்த 2 குடும்பத்திலுமே அது மாதிரி நிலைப்பாடு தான் இருக்கு. இப்போ என்ன விஷயம் இங்க ஒரு பெருசா பார்க்கப்படுது பாத்தீங்களா? பக்கத்து வீட்டுல என்ன பார்ப்பாங்க, நம்ம சொந்தக்காரவங்க என்ன சொல்லுவாங்க, இதுதான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு தம் பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கணும், அவங்க கல்யாணம் பண்ணிக்க நினைச்சவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் பெற்றோருக்கு இருக்கும். ஆனா அவங்க எதனால இந்த விஷயத்தங்களை அவாய்ட் பண்றாங்க காரணமா சொல்லி இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இது மாதிரி விஷயங்கள் இல்லாம ஒவ்வொருத்தவங்களும் அதே மைண்ட் செட்டோட தான் இருக்காங்க. புரியுதுங்களா? ஆனா இதை எங்க போய் முடியுது பாத்தீங்களா? ஒரு விஷயம் வேறு மாதிரி யோசிக்கிறதுனால. இதுதான் ஒரு மனிதனுடைய திங்கிங்ல இருந்தான் இந்த வேற்றுமை ஒற்றுமைக்கு காரணம் ஒரே விஷயம்தான். இவங்க இதை யுனைட்டா இருந்து பார்த்துருந்தாங்கன்னா ஓகே, லவ் பண்றாங்க கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும், இவங்க லவ் பண்றாங்க கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம், சரிப்பா உங்க வீட்லயே லவ் பண்ணா கல்யாணம் ஆயிடுச்சு. இது மாதிரி போயிடும். புரியுதா? இது மாதிரி போயிட்டாலே அதுல எங்க எந்த விஷயம் உள்ள வரப்போகுது? அது அது மாதிரியான விஷயம் வர்றதுக்கே ஒரு விஷயம் வாய்ப்பே கிடையாதுல்ல. அந்த கேஸ்ட்ங்கிற விஷயம் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாதுல்ல. அவங்க ஏதோ ஒரு வேற நம்ம சொந்தக்காரவங்க இல்லாம ஒரு மக்கள். நம்மளும் அப்படிதான் 2 பேர் சேர்ந்துருக்காங்க, லவ் பண்ணியிருக்காங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம். புரியுதா? இந்த விஷயத்தை ஏன் கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கவின் லவ் பண்ண பெற்றோர்கள் வந்து இதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணுகிட்ட. என்னன்னா நம்ம நம்ம சொந்தக்காரவங்க நம்ம பக்கத்து வீட்டுலாம் தெரிஞ்சதுன்னா நமக்கு அசிங்கம். இது மாதிரி நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா இது மாதிரி ஜாதிகார பசங்களை பொண்ணுங்களை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இதுல கொண்டு வராங்க. அப்போ இந்த விஷயத்தை தான் நான் இப்ப முன்னுதாரணமா ஒரு விஷயம் சொன்னேன். இது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா இல்லையான்னு தெரியல. ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு டீப்பா யோசிச்சீங்கன்னா நல்லாவே புரியும். இதைதான் பெற்றோர்கள் சொல்றாங்க. அதனாலதான் இந்த ஒரு கொலை நடந்துச்சு. ஆனா பெற்றோர் அங்க அந்த பக்கத்துல உள்ள குடும்பத்திலையும் இதே மாதிரிதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன். நீங்க பக்கத்து குடும்பத்துல யோசிச்சு ஒருத்தவனை கொல்ல அனுப்புறீங்க. இப்ப அந்த பையனும் கொன்னுட்டான், அந்த பொண்ணோட லைஃபும் போச்சு, கொன்னவங்க பையனோட லைஃபும் போச்சு, அந்த லவ் பண்ண அந்த பையனோட லைஃபும் போச்சு. புரியுதா? இந்த அந்த திங்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா அவங்க விஷயங்கள் எல்லாருமே மாறி இருக்கும்ல. பக்கத்து வீட்லயும் அந்த மாதிரி தானே இருப்பாங்க. அவங்களும் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்லயும் ஒரு பையன் லவ் பண்ணலாம், ஒரு பொண்ணு லவ் பண்ணலாம். புரியுதா? இப்ப இப்ப நீங்க ஒரு நார்மலா பேசி அவங்களோட பேசி ஓகே லவ் பண்றாங்க. அது எல்லாமே நீங்க அந்த இடத்துல ஒற்றுமையா இருக்கணும். அவ்வளவுதான். அந்த இடத்துல நீங்க உங்க தனி மனிதனா சொல்றேன். நீங்க ஒற்றுமையா இருந்தானா அதுல இருந்து சாதியை கொண்டா சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சாதி எதுக்குள்ள வரப்போகுது? எல்லாம் நீங்க மனுஷங்களாவே ஒற்றுமையா இருந்துட்டா அந்த இடத்துல சாதி வர அவசியமே கிடையாது. இப்போ அந்த கவின்குமார் கொன்ற நிகழ்வுக்குள்ள போகலாம். கவின் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா 1,50,000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணை 7 வருடமா லவ் பண்றதாகவும் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆஹ் பொண்ணு வீட்டு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நிறைய டைம் அந்த பையனை வான் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த பையன் கேட்கல அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த பையனை கொல்றதுக்கு அவங்க பிளான் போட்டு கொடுத்தாங்களா இல்ல இந்த பையனா அவங்க அம்மா அப்பா. இந்த பையன் அந்த கவின்குமாரை கொன்னதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்புல, இப்ப எங்க அம்மா அப்பா நிம்மதியா இருப்பாங்க அப்படின்ட்டு இருக்கான். இப்போ அவங்க ஃபேமிலிக்காக அந்த விஷயத்த பண்ணாங்களா இல்ல அந்த கேஸ்ட் சம்பந்தமா அந்த விஷயத்த பண்ணாங்களா? எந்த விஷயம் பண்ணியிருந்தாலும் அது வந்து சரியான விஷயம் இல்ல, நியாயப்படுத்தவும் முடியாது. ஓகேவா? இந்த விஷயம் அந்த கவின்குமார் ஒரு பையன் வந்து ஓகே சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி தாழ்த்தப்பட்ட சாதியோ இல்லாம வேற ஏதோ கேஸ்டா இருந்தா இது மாதிரி நிகழ்வு நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது. நடந்திருக்க வாய்ப்பு கம்மின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இப்போ அந்த சுர்ஜித்துங்கிற பையன் வயசு 24, சின்ன வயசு. இப்போ இவ்வளவு யங்கர் ஏஜ்ல உள்ள பசங்களையே இது மாதிரி விஷயத்துக்கு இவ்வளவு துணிச்சலா வந்து நாட்டோட ஒரு பசங்களை வெட்டுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வளர்ப்புலயே சாதிய விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்ந்துருக்காங்க. சில இடத்துல சாதி வளர்ப்புகளை சொல்லி கொடுத்தாலும் இது மாதிரியான வன்கொடுமைகள் பண்ற விஷயங்கள் நிறைவேறாது. இது ரொம்ப ரேர் கேஸ். அப்படி இருக்கும் பொழுது
இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் அந்த பையனுக்கு என்ன வந்துச்சு? இறந்த பையனுக்கு வயசு 27. ரெண்டுமே சின்ன பசங்க. அவங்க 2 பேர் லைஃப் போயிருக்கு. ஓகேவா? லாஸ்ட் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் அந்த பையன் இது எல்லாம் இந்த விஷயம் எல்லாம் அந்த பையனை கொன்னு அந்த பையன் ஆட்டோமேட்டிக்கா போய் ஜெயில வந்து சாரி போலீஸ் ஸ்டேஷன் போய் சரண்டர் ஆயிருக்காப்ல. இதெல்லாமே இது அவங்க கொடுத்த வாக்குமூலம். இதனாலதான் நான் கொன்னேன். நான் ஆல்ரெடி பேசி பார்த்தேன். அந்த பையன் கேட்கல. எங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை. எங்க அம்மா அப்பாவும் கவலைப்பட்டாங்க. அதனாலதான் அந்த பையனை நான் கொன்னேன். அப்படி ஒரு விஷயத்த வாக்குமூலமா கொடுத்துருக்காங்க. அந்த அப்பா அம்மாவும் சரி, அந்த பையன் மேலே சரி 6 பிரிவுகள்ல வழக்கு பதிவு பண்ணி இப்ப சிறையில இருக்காங்க. இப்ப லாஸ்ட் அந்த பொண்ணு என்ன சொல்லுது? நான் அந்த பையனை லவ் பண்ணவே இல்லை. அந்த பையன் தான் ஒன் சைடா தான் லவ் பண்ணா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சரிங்களா? இப்போ ஒரு சின்ன திங்கிங் ப்ராசஸ்னால இவ்வளவு விஷயங்கள் மாறி இருக்கு. இது இப்ப மட்டும் இல்ல, இது காலங்காலமா நடந்துகிட்டே இருக்கு. ஆணவ படுகொலைங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்போ என்ன விஷயம் சொன்னா, ஒரு 5 நாள் 6 நாள் இதே மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடும். அதுக்கு காமனா போயிடும். அதுக்கப்புறம் ஒரு படுகொலை நடக்கும். இதே மாதிரி 5 நாள் பேசிட்டு அதுவும் சைலண்ட் ஆயிடும். இதே மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கான ஆக்கப்பூர்வமான சட்டங்கள் என்ன கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிற பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. கொண்டு வந்திருக்காங்களா இல்ல அதை நிறைவேற்றிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இது மாதிரி விஷயத்த இனிமேல் வர ஜென்ரேஷன்ல நம்ம அந்த கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே இன்பில்டே பண்ணக்கூடாது. கேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சாதானே அது உள்ள போயிட்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த விஷயத்த நீங்க இனிமே பிறக்க போற குழந்தைகளோ இல்ல இனி வெறும் வளர்ந்துட்டு இருக்க குழந்தைகளுக்கோ இது மாதிரி விஷயத்த யாருமே எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இனி வெறும் அரசியல் உள்ளவங்க கொண்டு வரணும். அரசியல் உள்ளவங்களே இதை வச்சுதான் குழப்பம் நடத்திட்டு இருக்காங்கன்னா இதுக்கு ஒரு எண்டு கடை கிடையாது. தவிர்க்கிற மாதிரி யாராவது ஒரு ஆள் மேல போனா மட்டும்தான் இது மாதிரி விஷயங்களை கட்டுப்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா இது மாதிரி விஷயங்கள் இன்னமும் கண்டினியூ ஆகும். இன்னொரு ஆணவ படுகொலை கண்டிப்பா நடக்கும். இது இது ரொம்ப சிட்டி சைடு அவ்வளவா கிடையாது இது மாதிரி விஷயங்கள். ஏன்னா சிட்டி சைட்ல ஒரு விஷயம் இருக்கு. சிட்டில வந்து பக்கத்து வீடு யாரும் தெரியாது. அவங்க என்ன கேஸ்ட்னு தெரியாது. அவங்க என்ன கேஸ்ட்னு அவங்க பேசி பழகுறதுக்குள்ளே அவங்க இன்னொரு வீடு கால் பண்ணிடுவாங்க. ஆனா ஊருக்குள்ள அப்படி கிடையாது. பக்கத்து வீடு ஒரே கேஸ்டா தான் இருப்பாங்க. அவங்க வீடு நடக்கிறது உங்களுக்கு தெரியும். உங்க வீடு நடக்கிறது அவங்களுக்கு தெரியும். கூடி கூடி உட்காந்து பேசிப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. இதன் காரணமாக சிட்டி சைடு அது அதிகம் ஃபோக்கஸ் பண்றது இல்லை. ஆனா ரூரல் ஏரியால இது அதிகம் நடந்துகிட்டு இருக்கு. சில ஏரியாக்கள்ல இது மாதிரி குடும்பத்தை தள்ளி வைக்கிறது, சில இடங்கள்ல வந்து இந்த ஆணவ படுகொலை நடக்கிறது, சில இடத்துல பொண்ணையும் பையனையும் சேர்த்து வெட்டுறது, சில இடத்துல பசங்களை மட்டும் வெட்டுறது, இது எல்லாம் மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த அரசியல் கட்சிகளும் சரி இந்த சமுதாயமும் சரி ஏற்படுத்தி கொடுக்கல. அதுதான் முக்கியமான விஷயமா இங்க பார்க்கப்படுது. இந்த கொலையை பத்தி நான் பேசதான் வந்தேன். பட் நிறைய இந்த கொலைக்குள்ள நிறைய விஷயங்கள் சுத்தி நிறைய இருக்கு. இந்த கொலை மட்டும் இம்பார்ட்டன்ட் தான். பட் இதை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வந்து ஆல்ரெடி இருந்தவங்க மாத்த முடியாது. இனி வரும் காலங்கள்ல எல்லாரும் அந்த விஷயத்த மாத்தணும். ஓகே, இப்ப எங்க ஜென்ரேஷன் ஒரு 23 ஏஜ் 24 ஏஜ்ல ஓகே 20 இருக்கு. இப்ப நீங்க ஒரு குழந்தை வளர்க்குறீங்க. இப்ப 10 வயசு ஆகுது குழந்தைக்குன்னா அந்த குழந்தைக்கு இது மாதிரி விஷயங்களை நீங்க சொல்லாம இது மாதிரி வளர்க்கலாம். அந்த மாதிரி இந்த இப்போ ஒரு 10 வயசுல குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை எல்லாத்தையுமே மாறினாலே இன்னும் ஒரு 30-40 வருடங்கள் கழிச்சு இந்த விஷயங்கள் ஃபுல்லா மாற வாய்ப்பு இருக்கு.